முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியார் ஷிராந்தி ராஜபக்ஷ சற்று முன் FCID-யில் முன்னிலையானார். சிறிலிய சவிய என்ற அறக்கட்டளைக்கு சொந்தமான கணக்கு, அது மூவரடங்கிய ஒரு கூட்டு வங்கி கணக்கு, ஜாயிண்ட் அக்கவுண்ட். ஆகவே இந்த கணக்கின் கீழே இடம்பெற்ற நிதி மோசடிகள், முறைகேடுகள் சம்பந்தமான விசாரணைகள் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டது. இருப்பினும் அதன் சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் கூட அது பின்னர் மௌனிக்கப்பட்டது என்றே சொல்ல முடியும். மீண்டும் இந்த விசாரணைகளானது இந்த அரசாங்கம் NPP ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த அரசாங்கத்தின் கீழ் மீண்டும் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விசாரணைகளுக்காக வாக்குமூலம் பெறுவதற்காக இன்றைய தினம் அவர் இரண்டாவது தடவையாக FCID-க்கு முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பதாக கடந்த வாரம் அவர் அழைக்கப்பட்ட நிலையில் அவர் 2 வார கால அவகாசம் கோரியிருந்தார். ஆகவே மீண்டும் இன்றைய தினம் நிச்சயமாக கட்டாயமாக ஷிராந்தி ராஜபக்ச FCID-யில் முன்னிலையாக வேண்டும் என்று கூறப்பட்ட நிலையில் இன்று சற்று முன்னர் ஷிராந்தி ராஜபக்ஷ அவருடைய கணவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் வாகனத்தில் ஒன்றாக வந்து இறங்கி தள்ளு முள்ளுகளுக்கு மத்தியில் அவருடைய ஆதரவாளர்கள் சுராந்தி மேடம் என்று கத்தி கூச்சலிட்டு அவருக்கு ஆதரவாக அந்த கோஷங்களுக்கு மத்தியில் அவர் FCID-க்குள் தள்ளி இழுத்து செல்லப்பட்டார் என்று சொல்ல முடியும். அவருடைய ஆதரவாளர்கள் அவரை பாதுகாப்பதற்கு முண்டி அடித்த தருணத்தில் அவரும் அங்கு எங்கே மிகவும் கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் அவர் உள்ளே சென்றார். அந்த காட்சிகளை எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதியிடம் நான் கேட்டபொழுது இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டபொழுது அவர் கூறுகிறார், இது சம்பந்தமாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை, பார்ப்போம் என்று எங்களுடைய ஊடகத்துக்கு பிரத்யேகமாக அவர் கூறியிருந்தார். அந்த காட்சிகள் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது විමර්ශනය ගැන පොඩි අදහසක් දැන් මේක හරිද දේශපාලන පරිගණකද මොනවද මේ වෙන්නේ අයින් ඉන්නෝනේ சுராந்தி ராஜபக்சவுக்கு ஆதரவாக FCID-க்கு வெளியே பெரும் திரளான கூட்டம் ஒன்று கூடியிருப்பதை எங்களுக்கு அவதானிக்க கூடாக இருக்கிறது. கொழும்பின் ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் ஆதரவாக இந்த கூட்டங்கள் அழைத்து வரப்பட்டிருப்பதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் பொழுது அந்த காட்சிகள் தான் மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்கள், சுரேந்திர ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் இவ்வாறு இந்த இடத்துல இருபுறமும் ஒன்று திரண்டு இருப்பது எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்றைய விசாரணை கட்டங்கள் எப்படி அமைய போகின்றது? ஒருவேளை விசாரணை முடிவில் அவர் எதுவும் உறுதிப்படுத்தப்பட்டால் கைது செய்யப்படுவாரா, அல்லது விசாரணை முடித்துவிட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பப்படுவாரா, என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு பரபரப்பு இங்கு கூடியிருக்கின்ற அனைவர் மத்தியிலும் இருக்கிறது. ஆகவே நாங்களும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம்.